3வது நாள் சும்மா சொல்லக்கூடாது. தடி மறுபடியும் கிராபி போறதுக்காக புக் பண்ணியிருந்த காரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 பேர்த்து உள்ள ஏத்திங்கப்பா, மஜாஜ் பண்ணிட்டே போலாம். அந்த மூஞ்சியை பார்த்துக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டே போறாரா 3 நேரம். நல்ல மனுஷயா வேணா அந்த காரனால என்ன நாடு காரையும் தெரியல. கிராபி நாட்டுக்கு போனோம் எல்லாரும் வாங்க. ஊர்ல விளக்கறக்க நிறைய பேர் வராங்க. இந்த அக்கா தான் போட்டு அவனை போட்டு நோவு பண்ணிட்டு இருக்கு. நாள் கனவு நிறைய இருந்த மாதிரி தாய்லாந்து வந்ததுக்கு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா கிராபி வந்ததுதான். இங்கே போல சிபி வாண்டி கிராபில வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். 1600 ரூபா நம்மளோட இந்தியா மணிக்கு ஒளிஞ்சு பிடிச்சி வர்றதுக்கு. இந்த ரெண்டுக்கும் ஃபாரின்ற ஃபீலே எனக்கு இப்பதான் வருது. ஏதோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே வரப்பா இருக்கணும். அக்கா பார்த்து ஃபியூரோ போயிட்டு இருக்கு. பீச்சுக்கே வந்தாச்சு கடைசியா. அங்க பாருங்க ஜிடி விளாடுற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப லைஃப். ஒண்ணு பார்த்தா யானை மாதிரி நிக்குது, ஒண்ணு பூனை மாதிரி நிக்குது. அங்க என்னங்க டான்ஸ் இங்க பாருங்க. இவனை ஓட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா கொஞ்சம் கொடு கொடு பேரா பேரா ஏ தடியடி. 3வது நாள் எவ்வளோதான் சுத்தினாலும் வர்றதுக்கு தங்குறதுக்குலாம் ரூம் வேணும்ல. ஜாலியாக இருக்கணும், வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரூம் வேணும். அந்த மாதிரி ரூமில் வந்து நோவா ஹோட்டல் அப்படின்னு புக் பண்ணோம். நோவா ஹோட்டல் தெரியுதாங்க, அவரோட பிரான்ச்சு தான். சும்மா சொல்லக்கூடாது. அத்தாடி மறுபடியும் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு, லுக்கு எப்படி இருக்கு? அவன் ஒன்னையெல்லாம் எடுக்கல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சாரி டாட்டா காமிக்கிறனால இவனும் எடுக்கல. நான் வந்து இங்கேருந்து 3வது நாள் ஏர்போர்ட் கிராபி போகிறதுக்காக புக் பண்ணியிருந்த காரு மிரட்டி கொண்டு வந்துருக்கான். லேட் ஆகிட்டேன். நான் கூட ஸ்கேம் நினச்சோம், பார்த்தா மிரட்டி கொண்டு வந்துட்டான் கரெக்டாக. எத்தனை பேர் உட்காரலாம் உள்ள? 35 பேர் உட்காரலாம். 35 பேர் உட்காரலான்னு சொல்கிறேன். அவனை எதாவது கொண்டு அடிங்க. அண்ணன் பேர் வந்து ரவுத்தர் பாபு. சீக்கிரம் வந்துட்டாப்புல, அங்கே போய் பார்க்கலாம். டிஸ்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள கார்ல டிஸ்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எதனா வீடியோ பார்க்கறதுக்காக அவன் பேசுறாங்க. வீடியோ பற்றி பேசுங்க கொஞ்சம். அவட்ட போய் அண்ணே கனெக்ட் பண்ணி சாமண்ண சொல்லுங்க. சேவர விட்டுருக்காரு காரு. உள்ளுக்குள்ள உட்காந்தா லைட்டு ஈட்டும் போட்டு ஒரு மாதிரி டிஜே மாதிரி இருக்கு. ஒரு 3 நேரம் இப்படியே போக போறோம். ஒரு 2 பேர்த்து உள்ள ஏத்திங்கப்பா, மஜாஜ் பண்ணிட்டே போலாம். இந்த மூஞ்சியை பார்த்துக்கோங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. நிறைய கஷ்டம் சுத்துறாங்க. வீடியோ போயிட்டு இருக்கு கூட தெரியாம பேசிட்டாரு. மூஞ்சியை பார்த்துக்கோங்க. மசாஜ் பண்ணிட்டே போக போறாரா 3 நேரம். தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். இதுலயே உருப்படியான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா அக்காங்க அப்படிலாம் சேலை கட்டி மடையில கிரீடத்தை வச்சுட்டு டான்ஸ் போட்டாங்க பாருங்க. ஆகா வண்டர்ஃபுல். அங்கே எழுதிருக்கு. ஆளு எப்படி சொல்றது, என்ன சாங்கன்னு தெரியல, ஆனா டான்ஸ் மிரட்டுது. சூப்பர்க்கா. அக்காவோட டான்ஸே தனியா இருக்கு. வா இருட்டா இருக்கு, வெளிச்சம் இல்லையோ. நல்லா பசியில ஏர்போர்ட்ல நல்லா பசியில வந்து கேஎஃப்சில வந்து உட்காந்தோம். நல்ல மனுஷயா வேணா அந்த காரனால என்ன நாடு காரையும் தெரியல. 2 பர்கர் ஆர்டர் பண்ணதுக்கு 6 பர்கர் எக்ஸ்ட்ரா வந்து எங்களால முடியலையா, நீங்க சாப்பிட்டியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கியா, நான் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடு காரையில இப்படி இருக்கான்றது நம்மளுக்கு தான் தெரியுது. அடுத்ததா தாய்லாந்து டூ என்னன்னு இது கிராபி நாட்டுக்கு போனோம். எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு பூச்சி காமிச்சுக்கோங்க. ஏய் தல்றாடே சாமானிய காமிங்க போறோம். இந்த பஸ்ல ஏறி தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஊர்ல விளக்கறக்க நிறைய பேர் இருக்காங்களா. ஆமா இதை தாண்டிதான். ஆமா 2 பேர் ஒரு மாதிரி எங்கெங்கயோ பண்ண வேண்டியது இதுக்குள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் காமிச்சிடுறேன் பாருங்க. லைட்டா தருங்க. இந்த அக்கா தான் போட்டு அவனை போட்டு நோவு பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சொன்னோம்னா நம்ம லூஸ் பண்ணுவாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃபிளைட்ல ஏறிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். நாள் கனவு நிறைய இருந்த மாதிரி ஃபிளைட்ல வந்து நாடு டு நாடு, ஊர் டு நாடு கிடையாது, நாடு டு நாடு கிளம்புறோம்.
கரெக்டா தாய்லாந்து டு கிராபி ஏர் ஏசியா ஃப்ளைட்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. என்ன விளாக் போடுறேன் வாங்க ஜாலியா பார்ப்போம். தாய்லாந்து வந்ததுக்கு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா இந்த கிராபி வந்தது தான். எல்லா இடத்துல காமிச்சிட்டாங்க. அப்படியே 2 மலைக்கு நடுவில் அப்படியே வெறும் கார் மட்டும்தான். காரம் சொன்னோடனே ஒரு அக்கா வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம போக போகிற பிளானு. PPP ஐஸ்லாண்ட், ஃபோர் ஐஸ்லாண்ட், ஹாங் ஐஸ்லாண்ட், ஜேம்ஸ் பாண்ட், எலிஃபென்ட் ராக்கிங், KTV இல்லை, கிவி டிவி இல்லை, ATV, ராஃப்டிங், ஜங்கிள் டூர். ஓகே, தாய்லாந்து காரிய மாதிரி பேசியாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். பாருங்க இடத்த பாருங்க, அத்தாடி கரெக்டாயில்லைங்க சார். இதான் நாங்கள் வந்து கேப் டிரைவரு. அதில் பார்த்தீங்கன்னா ஈ சொல்லுங்க, சொல்லுங்க. சிங்கப்பூர் காரு உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? சிங்கப்பூர் சீமாண்டி. ஒரு இடத்துல வந்து 3000 ரூபா வாங்கிட்டு எங்களை நாளைக்கு டூர் கூட்டு போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏதாவது மிஸ் ஆகி ஸ்கேம் ஆச்சுன்னா இவர் தான் பொறுப்பு. அதை நான் சொல்லிட்டேன், பார்த்துக்குவாங்க. எல்லாத்தையும் இருப்பீங்க. நாளை மட்டும் போல ஆப் இருக்கு உனக்கு. ரம்ஜான், ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். ஜிம்ஜாமா ஹாப்பி. நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி தோத்துக்கிட்டே இருக்கீடா. ரம்ஜான். தேங்க்யூ. பாய். ஹாப்பியில் வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். ஒரு ரூம் வந்து எவ்வளோ? ஒரு ரூம் வந்து 1600 இந்தியன் ருபீஸ். 1600 ரூபா நம்மளோட இந்தியா மணிக்கு. உள்ளுக்குள்ள போவோம். அதாவது அது ஒரு ஆளுக்கா? ஆமா, ஒரு ரூம் 1200 ரூபாய். ஆமா, ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் பண்ணா அப்ப நான் உள்ளுக்குள்ள போவோம். நம்ம உள்ளுக்குள்ள ரூம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அக்கா ஆகா, இங்கிட்டு இருக்கடா பாத்ரூம். திரும்பலாம் பாத்ரூம்க்கே தனியாக கட்டியிருக்காங்க. எங்க கொத்தனார் வச்சிங்க பாருங்க. நீ வந்து குளிக்கிறதுக்கு அந்த டெலிஃபோன் போட்டு அமுக்கணும்னா குளிச்சுக்கலாம். குளிஞ்சு பிடிச்சி ஆடுறதுக்கு இந்த 2க்கும். அப்புறம் கடைசியா நம்ம இதுல படுத்துக்கலாம். ஸ்லீப்பிங். அப்பலங்க அடுத்த விழாக்களை சந்திக்கிறேன். இந்த ஃபாரின்ற ஃபீல் எனக்கு இப்போதான் வருது. ஏன்னா நான் மட்டும்தான் அங்கே வந்து நான்கடவுள் ஆரியா மாதிரி இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். தாடி மீசை ஏதோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, அவன் வேணா பாருங்க, எவனாலும் ஒருத்தன் கருப்பா இருக்கானா. அக்கா பாருங்க கட்டியோட போயிட்டு இருக்கு. செட் புருஷன் கடை தான் எவ்வளோ கூட போகிறாங்க. இங்கே நம்ம ஆளுங்க வந்து லைட்டாக சேலை வதங்க. ஏய் ஆசமா பரவாயில்ல, என்னடி சேலை உனக்கு ஒதுங்குது ஒழுங்கு அப்படி 4 பேர் மாப்பாண்டே அப்படின்னு சொல்லி ரத்துவாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா அக்காவால் அப்பத்தா ஏன் ஐயா. ஹலோ, ஹாய் ஹாய். நேம் டங். டக்குன்னு வந்து சாவி வைக்கல சவுண்டு கேட்கும்ல, டங் அப்படி சொல்றாப்புல பேரு. ஆமா. ஹலோ. ஓகே, அங்கிட்டு போயிடுறான்றேன். என் டாடி பண்றேன். பீச்சுக்கே வந்தாச்சு கடைசியா. அங்க பாருங்க இடத்த பாருங்க, கரெக்டுதா? வாவ், வெளிநாடு ஃபீல் வந்துருச்சு. ஃபைனலி வி ரீச் இந்த பீச். என்னது கிராபி பீச். பாருங்க என்னங்க இது வாழ்க்கை. ஜிடிஎல் விளாட்ற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப லைஃப். ஜிடிஎல் இருப்போம்ல, பீச்சுக்குள்ள போட்டு கண்டையில சுட்டு விட்டு போம்ல, அந்த மாதிரி இருக்கு லைஃப். இப்போ பாருங்க, உன பாருங்க சர்ப்ரைஸ் பண்றேன் பாருங்க. ஏய் சுத்துறா, குரிங் என்னடா சுத்த மாட்டேன், காசு கேட்பியா? சுத்து 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 சுத்து. ஆகா, கையில ராட்டம் சுத்துறான், சர்க்கஸ் பண்றான் அவன். சர்க்கஸ். நீ சுத்து, நீ சுத்து. பண்ணு 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 பண்ணு. என்னடா பண்ற? ஐ பரவாயில்லடா, கை வச்சு நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களடா. அடுத்து எங்க போலாம்? இவ்வளவு பேர் இருக்காங்க, எவன்கிட்ட போய் பேசுறது, என்ன பண்றது? ஐயோ, நம்ம ஏரியால ஒரே ஒரு வெள்ளக்காரில் பார்த்தா கூட ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி தெரியும். யார்கிட்ட போய் இதுதானே இந்த மீன் என்னன்னு தெரியுதா? அது என்னன்னு தெரியுதா? இதுதான் ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கருமம் தான் அது. எல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா போகாதுன்னுவாங்க. நல்ல வேலை பிதிக்கல. அவங்க ரெண்டு பேசுவோம் வெள்ளக்காரி வந்து டைம். ஒன்று பார்த்தா யானை மாதிரி நிற்கிது, ஒன்று பூனை மாதிரி நிற்கிது. ஹலோ. அல முடியும் சொல்ல முடியும் போல, நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது.
இங்கே ஒரு லாகர் இருக்காரு. லாகரா நீங்க என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க? பாத்துட்டேன். நல்லா அசை காமிக்கிறாங்க. ஆனா காசு தான் கொடுக்க மாட்டாங்க பாவத்தை. அடுத்து வராம பாருங்க. என்னடா பண்ற? டேய் எதனா பிடிக்கிற? என்னங்க டான்ஸ் இங்க பாருங்க. இவனை எல்லாம் வெள்ள புனியார மாதிரி இருக்காங்க மினிக்கானா. ஆட்டத்தை பாருங்க. போட்டா தெரியாதடா தாத்தா தாத்தா கொஞ்சம் கொடு கொடு